இளைய தளபதியை டேரக்ட் பண்ணவர் ஒரு தலை படத்தை எடுக்கிறார். சொல்கிறேன் அதுக்கு தானே வந்துருக்கிறேன். ஜில்லா படத்தை எடுத்தார் இல்லையா விஜய் வச்சு, நேசன். அந்த ஜில்லா புகழ் நேசன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அஜித் குமார் நடித்த வேதாளத்தை ரீமேக் செய்கிறார். ஸோ வேதாளம் படத்தை வந்து அஃபிஷியலாக தெலுங்கில் ரீமேக் பண்ணுறாங்க. அந்த ரீமேக்கு டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜில்லா புகழ் நேசன். ஹீரோ யாரு அப்படின்ற ஒரு கேள்வி எழும். மகேஷ் பாபு பண்ணுவார்ன்ற மாதிரி பேச்சுகள் போயிட்டு இருந்தது. பட் இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இட்ஸ் பவன் கல்யாண், பவர் ஸ்டார் பவன் கல்யாண். அவங்க ஊர் பவர் ஸ்டார், நிஜமாவே பவர் ஸ்டார், நம்ம ஊர் பவர் ஸ்டார் மாதிரி கிடையாது. ஏஎம் ரத்னம் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறார் இந்த படத்தை. இப்போதைக்கு இந்த செய்தி தான் வந்துருக்குது. ஒரே ஒரு டவுட் தான் எங்களுக்கு, ஆலுமா டோலுமா இஸ் எ வெரி வெரி வைரல் ஹிட், மேசிவ் ஹிட். ஆனால் இவங்க எப்படியுமே வந்து டிஎஸ்பியை தான் ஃபஸ்ட் ஆப்ஷனாக வச்சுருப்பாங்க, இல்லைனா செகண்ட் ஆப்ஷனில் தமன் வச்சுருப்பாங்க. இருந்தாலும் எங்கால் அனிருத் அப்படி டெபியூ பண்ணி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லையா தெலுங்குல. ஏன்னா ரெக்ரியேட்டிங் ஆலுமா டோலுமாஸ் மேஜிக் வந்து ரொம்ப கஷ்டம். எப்படியும் டிஎஸ்பி என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டிலேயாவது 1 2 3 அப்படின்னு சொல்லி மைக் செக் பண்ணுவார். தமன் பற்றி பேசவே வேணாம். சரி, அதெல்லாம் நமக்கு எது கன்ஃபார்மாக நியூஸ் வரட்டும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அனிருத் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் போட்டால் ஆலுமா டோலுமாவை அப்படியே வச்சுக்கலாமா, இல்லை வேறு புது பாடலாம் இறக்கலாமா? டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அப்படியே நடைய கட்டிக்கிறேன்.